இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அடுத்த மாதம் நடக்கவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தவேக என 4 முனை போட்டி நிலவுகிறது. விரைவில் தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றப் போவது யார் என சில நிறுவனங்கள் கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை வெளியிட்டு வருகின்றன. நடிகர் விஜயின் தவேக அதிக சதவீத ஓட்டுகளை அள்ளும் எனவும் கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. ஐதராபாத்தைச் சேர்ந்த கே சர்வேஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் சார்பில் பாராவல் தேர்தல் கணிப்பு நிறுவனம் தமிழகத்தில் தேர்தல் கருத்து கணிப்பை நடத்தி முடித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட 70 லட்சம் வாக்காளர்களிடமிருந்து கேட்டு கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது தலா 30,000 வாக்காளர்களிடம் கருத்து கேட்கப்பட்டுள்ளதாக பாராவல் நிறுவனம் கூறியுள்ளது. பாராவல் நிறுவன கருத்து கணிப்பு முடிவுகள் வருமாறு: இப்போதைய சூழ்நிலையில் தமிழகத்தில் தேர்தல் நடந்தால் திமுக கூட்டணி 41.5% ஓட்டு பெற்று முதலிடம் பிடிக்கும். அதிமுக கூட்டணி 36.2% ஓட்டுடன் 2வது இடத்தை பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் தவேக 13.6% ஓட்டுடன் 3வது இடத்தை பெறும். நாம் தமிழர் கட்சி 7.9% ஓட்டுடன் 4வது இடத்தை பிடிக்கும் என கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. சென்னையில் திமுகவுக்கு அடுத்தபடியாக பலம் வாய்ந்த சக்தியாக தவேக உருவெடுக்கும் என கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. சென்னையில் திமுக பெரும்பாலான தொகுதிகளை கைப்பற்றும். ஆனால் பல தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தவேக 2வது இடம் பிடிக்கும் என கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரியவந்துள்ளது. சென்னை மற்றும் சுற்று வட்டாரங்களில் உள்ள தொகுதிகளில் இளைஞர்கள் முதன்முறை வாக்காளர்கள் தவேகவுக்கு ஓட்டளிக்கப் போவதாக கருத்து தெரிவித்துள்ளனர். அதிமுக கூட்டணியில் எப்படியாவது தவேகவை இழுத்துவிட பலதரப்பிலும் தொடர்ந்து முயற்சிகள் செய்யப்படுகின்றன. அதிமுக அணியில் தவேக இணைந்தால் அது திமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் எனவும் அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஆந்திராவில் 2019ஆம் ஆண்டில் சட்டசபை தேர்தல் நடந்தபோது ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெறும் என பாராவல் நிறுவனம் அடித்து சொன்னது. அது அப்படியே நடந்தது. 2024 ஆந்திர சட்டசபை தேர்தலில் தெலுங்கு தேசம், ஜனசேனா, பாஜக கூட்டணி இமாலய வெற்றி பெறும் என பாராவெல் சொன்னது. அப்போதும் பாராவெல்லின் கணிப்பு முடிவுகள் 100% சரியாக இருந்தது. 2024 மகாராஷ்டிர சட்டசபை தேர்தல் நடந்தபோது பாஜக, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என பாராவெல் கணித்தது. ஆனால் சில தேசிய ஆய்வு நிறுவனங்கள் இந்தி கூட்டணி வெற்றி பெறும் என்றது. ஆனால் எதிர்க்கட்சிகளே மிரளும் அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பாஜக கூட்டணி பெற்றது. அதுபோலதான் தமிழக சட்டசபை தேர்தலிலும் நாங்கள் கணித்தபடியே நடக்கும். எங்கள் கணிப்புகள் மிக துல்லியமாக இருக்கும் என பாராவல் ஆய்வு நிறுவன தலைமை செயல் அதிகாரி கிரண் கொண்டட்டி கூறினார்.